சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தற்போது 75 வயதாகுது. ஆனால் தற்போதுமே அவர் படங்கள்ல கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்காரு. தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல லால் சலாம் படத்துல நடித்திருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு பெறல. அடுத்ததாக நடித்த வேட்டையன் படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இப்போது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து கூலி படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. இதற்கு அடுத்தபடியாக நெல்சன் ரஜினி சாரை வைத்து ஜெயிலர் 2 படத்தை இயக்கிட்டு இருக்காரு. வயது முதிர்வு காரணமாக இனி ரஜினிகாந்த் சார் ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு சினிமாவில் நடிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில இருந்து ஓய்வு பெறுவது குறித்து பேசிய லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகும் ரஜினிகாந்த் சார் தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சூப்பர் ஸ்டார் ரசிகர்களை மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. ஆகையால ரஜினி சார் அடுத்து யாருடைய டைரக்ஷன்ல நடிக்க போறார் அப்படின்ற தகவலுமே விரைவில் வெளியாக இருக்கா. 75 வயதை கடந்துமே தனிக்காட்டு சிங்கமாக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வலம் வரார் அப்படின்னு பலருமே புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இந்த வேளையில தற்போது லதா ரஜினிகாந்த் பற்றிய முக்கிய தகவல் ஒன்றுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இவங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கே ஹீரோயினாக ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. திருமணமான பின்பு எந்த படத்திலுமே நடிக்கல. சூப்பர் ஸ்டாருக்காகவும் அவங்களுடைய குழந்தைகளுக்காகவுமே தற்போது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது இவங்க மீண்டுமே கம்பேக் கொடுத்திருக்காங்களாம். அதுவுமே நம்ம ரஜினி சாருடைய கூலி படத்துல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துல மீண்டுமே சூப்பர் ஸ்டாருக்கு மனைவியாக நடிச்சிருக்காங்களாம். ஒரு சில காட்சிகள் இவங்க வர மாதிரி இருக்கும் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.